நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாண்டிச்சேரி விலாக் தான் நண்பர்களே பார்க்க போறோம். பாண்டிச்சேரி, அப்புறம் அது பக்கத்தில இருக்க நியர்பை டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்க்கலாம். அப்புறம் நான் தான் உங்க சஞ்சய். லெட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. லெட்ஸ் கோ நண்பர்களே. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் கோயில் தான். பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர்ல இருக்கும் இந்த சிவன் கோயில். 1000 சிவலிங்கம் ஒரு முந்திரி தோப்புக்கு நடுவுல இருக்கும். இங்க யாருனா முன்னாடி வந்திருந்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. இங்க நெறைய குதிரைலாம் இருக்கும். குதிரை, அதுக்கப்புறம் முந்திரி பழம்லாம் இருக்கும். நீங்க கரெக்ட்டா இந்த சம்மர் டைம்ல வந்தீங்கன்னா, முந்திரி பழம் நெறைய இருக்கும். நீங்க அடுத்து சாப்பிடலாம். கொள்ளிக்காருக்கிட்ட மாட்டிக்காம இருந்தா சரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து இடம் வந்து நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில். இது 1000லேருந்து 3000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. 10th செஞ்சுரியில சோழர்கள் இருக்க சொல்ல ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் புதுசு மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இது ரொம்ப பழமையான கோயில். தில்லை நடராஜர் சொல்லுவாங்க இந்த கோயில் ஒரிஜினல் நேம். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு திருப்பியும் ரிட்டர்ன் ஆகுறோம். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும் பாண்டிச்சேரி. நாங்கள் பண்ண தப்பு மட்டும் நீங்கள் திருப்பியும் பண்ணிடாதீங்க. பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடியே ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கான்னு ஆன்லைன் செக் பண்ணிட்டு ப்ரீ புக் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லைனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும் ரூம் சர்ச் பண்ணதுக்கே. அப்புறம் 10 மேலே ஆயிடுச்சு, ரூம் கிடச்சி போயிட்டு அதுக்கப்புறம் 10:30க்கு மேலே சாப்பாடும் வெளியே கிடைக்காது அங்கே. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போய்க்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்க்கு வந்துட்டோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்துட்டு அங்கேருந்து போட்டிங் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். போட்டிங்க்கு பர் பர்சன் 300 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் கேட்டோம். 210 சொன்னாங்க. 210 சொன்னாங்க. அவங்க கிட்டேருந்து ஓகே சொல்லிவிட்டு போட்டிங் போனோம். அங்கே ஒரு ட்ரீ ஸ்பாட் தான் காட்டுவாங்க, ஹார்பர் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஐலாண்டு காட்டுவாங்க, அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆட்டுறாங்க பார்த்தீங்களா, ஷேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் செம்மையாக இருக்கும். செம்ம வைப்பாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அவங்க கிட்ட கேட்டு ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோ அப்படியே ஒரு ஆய் சொல்லிடு வந்துடுறேன். ஹலோ ப்ரோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பொன்னியின் செல்வன் 2ல வந்து கரிகாலன் நீங்கள் தான் வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் என்ன சொல்லணுமா? இல்லை வணக்கம். நான் உங்களுக்கு பண்ண விடாதுன்னு நினைக்கிறேன், அதனால விட்டேன். ப்ரோ நீங்கள் என்ன சொல்லணுமா? நான் எதுவும் சொல்கிறது இல்லை ப்ரோ, டயர்டாகுது, பசிக்குது. ப்ரோ ஹீரோ ப்ரோ நீங்கள் என்ன சொல்லணுமா? சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும் ப்ரோ. சாப்பிடுறாங்க ப்ரோ வெயில்ல. சாப்பாடுலாம் நம்ம வந்து யாரும் வாங்கி தர மாட்டாங்க. கருப்பண்ணா ஏதாவது பேசுனா என்ன பேசுனா இந்த பீர் பாட்டிட்டு இருக்குது போட்டில். ஸோ நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலாம். நீங்கள் போட்டில் வர சொல்லுவோம், ஏன் பீர் அலோவ் பண்ணது இல்லை அப்படிலாம் கேளுங்க. அந்த 2 பேர் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 பீர் மட்டும் போதுமா? 2 பீரில் ஒரு பீர் எனக்கு கொடுத்துருவாரு. அது போலீஸ் செக்கிங்கில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது வீக்கெண்டாக போலீஸ் செக்கிங்லாம் இல்லை, தலைமையிலே போட்டு போட்டில் எட்டு வர கூட சொல்லி அங்கேயே கொட்டிக்குது. நீங்கள் யார் எட்டு வரீங்க? ஹாஃப் அன் ஹவரில் கொடு பாருங்க. ஆனால் பட்டு கூலிங் போயிடுமே, உங்களுக்கு ஓகேவா? அது அப்படியே தண்ணியில் வச்சுருவீங்களா நீங்கள்? தண்ணியில் வச்சா கூலிங் ஆகிடுமா? கடலில் வச்சிருங்க பேசாம. அங்கே வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம். எங்கே வைப்பீங்க? திரும்பி பாருங்க. கோகோக்கா ஆனா மக்களே போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம சைடு ஏன் இல்லை சொன்னேன். நம்ம ஊர்ல நுங்க போய் இறப்போம், அவன் கொல்லியில போய் பேச்சு வாங்குவோம். இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு. நுங்க பார்க்கறதே புதுசாக பார்க்குறாங்க. சில இங்கிலீஷ்கார ஆண்டிலாம் நுங்க பார்க்கறதே புதுசா பாக்குறாங்கப்பா. பீச்சுக்கு வந்துடும். என்ன பேசுங்க? பீச்சுக்கு வந்துக்கிறோம். இதோட பாண்டிச்சேரி ட்ரிப் முடிய போகுது. சரக்கு மட்டும் நைட் ரெடி பண்ணோம், நல்லா சாப்பிட்டு கிளம்புவோம் தான். நெக்ஸ்ட் நம்ம சூரியனா போடுறோம், அடிக்கிறோம். உங்களுக்கு என்ன சரக்கு வேணும்? கணேசன் வந்து கணேசன் காலடி போட்டுக்குது, அதனால கொஞ்சம் ரவுண்டா பேசணும், நான் கேட்கும் பார்த்தேன். ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ சரக்கு வேணும் நைட்டு?
எனக்கு வீட்டுக்கு வந்து சரக்கு வாங்கிட்டாலும் ஓகே தான். சரக்கு ஆனா எனக்கு நான் பிடிச்சு புளிய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஸ்வீட் பீர் வாங்கிட்டா போதும், நான் குடிச்சிட்டு மாட்டேன். கல்ல பைக்ல கல்ல போட்ல அவனே விட்டுறான். இப்ப இருக்க மைண்ட் செட் மட்டும் சொல்றாரு. இப்போ என்ன அவனுக்கு ஃபீல் ஆகுது? சரக்கு அடிக்கணும் தோணுதா இல்ல எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அது வந்து இல்லைன்னா எங்களுக்கு வந்து எப்படி இது கரெக்ட் தான். கை விடு, அவனே சொல்லுவான். வேற என்ன தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படி பண்ணாங்க, பார்த்தா பாண்டிச்சேரி போலீஸ் தான் அப்படி பண்ணாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியோட எங்களுக்கு நாகூர்ல வந்தா உன்னாலதான் பையனு 3 பேருக்கு அதை பத்தி நீ என்ன சொல்ற? 2000 ரூபாய் அந்த 2000 இருந்தா நாங்க வந்து 2 ஃபுல் வாங்கிக்கிறோம். ஓகே ஓகே. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்டேஜ் ஆகுது. அதுதான் இப்போ வந்து 4000 பெட்ரோல் போடுறாங்க. அது வந்து எங்க கவர்மெண்ட் வந்து அது சரியான நடவடிக்கை சந்தோஷம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ பாண்டிச்சேரி வந்துருக்கோம். அவ்வளவுதான். சன்ரைஸ் பார்த்தோம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே ரூம் கிளம்ப வேண்டியது. வீட்டுக்கு போறியா? ரூமுக்கு போயிட்டு தெளிவாயிடுறா. நைட்டு போன போது தெரியல. அதுவும் ஸ்ட்ரீட் பீர் ஆச்சுன்னா அதனால முடியல. இப்ப சஞ்சய் ஒரு பொண்ணு பார்க்க போறான். அவ்வளவுதான். என் ஆள் என்ன செருப்பு போயிட்டு அடிப்பா. அவ்வளவுதான். பாப்பாரு. மிக்கண்ணா நீங்க என்ன சொன்னோமா? சொல்றது எது இல்லப்பா. நல்லா தெரியும். ஓகேவா? சரியா தெரியும். ஹாய் गाइस, பீச் குச்சிக்கிறோம் பாருங்க. பாருங்க ஆழ்ந்த கடல் இருக்கும். மொத்தமா 4 பேருக்கு. ஹாய் गाइस, இப்போ எத்தனை பேர் வீட்டுக்கு போவோம் தெரியல எங்களுக்கு. இப்போ நடுக்கடல மாட்டிடுறோம். ஸ்விம்மிங் வேற கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்ச நேரம் இருக்குது. இப்போ சாப்பிட்டு கிட்ட எப்படி கேட்டோம். அண்ணாவட்டில் போலவா எல்லாரும். அண்ணாவட்டில் அப்படியே கண்ணாடி மாதிரி அண்ணாவட்டு. இப்போ நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. எல்லாம் குளிச்சு அப்பெல்லாம் தண்ணி ஆகணும். குரு வரா குரு காப்பாத்துங்க. முடியல நீச்சல் அடிக்க முடியல. காப்பாத்துங்க. மணி ஒரு ஆமை கிடக்குது. ஆயிரம் ஆமை. பெரிய அளவுது. ஐயோ அடிக்க ஆலையை வச்சு இப்போ நினைப்பீங்க என்னடா மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இவ்வளோ கீழே காணணும். இதுக்கப்புறம் தான் எங்கள் ஆட்டமே இருக்கு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். ஹாய் காய்ஸ். ஆமா ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் குருமூர்த்தி. ஐயோ பாருங்க, இதான் நம்ம சஞ்சய். கொஞ்சம் உள்ள போனா நான் இங்கே இந்த முன்னாடியா ஆமா இங்கே இப்போ ஆழமா இருந்தது. சரி அங்கதான். அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வீட்டுக்கு திருப்பி வரும்போது சரியான மழை பிடிச்சிச்சு. அப்புறம் பொறுமையாக வந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.